ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மாஸ்டர் மோனோ. நான் உங்கள் மானசா. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படிங்கிறது பழமொழி. இதை நாம ஸ்கூல்ல படிக்கிற காலங்கள்லேயே தெரிஞ்சிருப்போம். எத்தனை கோடி செல்வம் இருந்தாலும், மேற்படிப்பு படித்து உயர் பதவியில் இருந்தாலும், நாட்டையே கட்டி போடக்கூடிய அதிகாரம் படைச்சிருந்தாலும், ஆரோக்கியமான உடல் அமையாவிட்டால் எதையுமே மகிழ்ச்சியாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை இழந்து விடுவோம். ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு தொடர்ந்து முயற்சிகளையும் பயிற்சிகளையும் நாம செய்யறதே இல்லை. இளம் வயதிலிருந்தே படிப்பு, வேலை, பணம், தொழில், குடும்பம் அப்படின்னு அலைஞ்சிட்டு இருப்போம். நோய் தாக்கும் போது வயதான காலத்துல விழித்து கொண்டு நாமும் கஷ்டப்பட்டு குடும்பத்தினரையும் கஷ்டப்படுத்துவோம். அந்த நேரத்துல ஆரோக்கியம்ங்கிறது விலை கொடுத்து வாங்கக்கூடிய கடைச்சரக்காக இல்லாத காரணத்தினால கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிற நபராக காட்சி தருவோம். சரி, ஆரோக்கியமாக வாழ என்ன செய்யணும்? ஆரோக்கியமாக வாழணும்னா நாம இயற்கையோட இணைந்து வாழணும். இயற்கைங்கிறது பஞ்சபூதங்களால் ஆனது. 5 எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற 5 பஞ்சபூதங்களும் நம்ம மனித உடலிலும் இருக்குது. அதாவது பசி, தாகம், தூக்கம் இவை எல்லாமே நெருப்புத்தன்மை உடையவை. நம்ம பசி வந்தா என்ன பண்ணுவோம்? கபகபான்னு பசி நெருப்பு வயத்தை கிள்ளுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? நெருப்புத்தன்மை இருக்கிறதுனால தான் அந்த உணர்வு நமக்கு தோணுது. அதுபோல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரோமம், தோல், தசை, எலும்பு, நரம்பு எல்லாமே நிலத்தின் தன்மையை கொண்டவை. இரத்தம், கொழுப்பு, பித்தம், கழிவு நீர் என்பவை நீரின் இயல்பு உடையவை. அசைவு, சுருக்கம், விரிவு, அதாவது மூமெண்ட்ஸ், கண்ட்ராக்ஷன், எக்ஸ்பான்ஷன் எல்லாமே காற்றின் இயல்பை கொண்டவை. நம்முடைய வயிறு, இதயம், மூளை எல்லாமே ஆகாயத்தின் தன்மை கொண்டவை. இதைத்தான், அதாவது இயற்கையோட எப்படி இணைந்து வாழ்றது அப்படிங்கிறத பத்தி தான் இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா தெரப்பியும் சொல்லுது. நோயற்ற வாழ்வு வாழணும்னா நம்ம சுற்றுப்புற சூழலை சிறந்ததா வச்சுட்டு நம்முடைய உடலை நோய் அணுகாமல் தடுக்கக்கூடிய வழிமுறைகளை கடைபிடிச்சாலே ஆரோக்கியமா வாழலாம். நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்துல அதிக காலங்கள் வாழ்ந்திருப்பாங்க. அவங்களோட நீண்ட ஆயுளுக்கு காரணமே அவர்கள் இயற்கையோட இணைந்து சத்தான உணவு வகைகளை சாப்பிட்டதும் யோகா போன்ற பயிற்சிகளை மேற்கொண்டதும் தான். அதற்கான வழிமுறைகளை நேச்சுரோபதி மற்றும் யோகா தெரப்பி டாக்டர் ஜெனிஃபர் டயானா அவங்க விளக்கமா எடுத்து சொல்றாங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் நாமளும் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா தெரப்பியில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜாயின் மெம்பர்ஷிப்ல நீங்க ஜாயின் பண்ணியும் கம்யூனிட்டி போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டுமே பிரத்யேகமாக தெரியக்கூடிய நம்பரை எடுத்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மருத்துவம் ஏன்ஷியன் மெடிசன் சொல்லலாம். லைக் இதுக்கு முன்னாடி இருந்தே, ரொம்ப பழைய காலத்துலேருந்தே நம்மளுடைய முன்னோர்கள் பின்பற்றிட்டு வரக்கூடிய ஒரு மருத்துவம் தான், முறை தான் இது. கல் தோண்டி மண் தோன்ற காலத்துலேருந்தே யூஸ் பண்ணுறாங்க. இது இயற்கையிலே கிடைக்கக்கூடிய பொருட்கள், மரமாக இருக்கட்டும், செடியாக இருக்கட்டும், மண்ணாக இருக்கட்டும், தண்ணியாக இருக்கட்டும், காற்றாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பொருட்களை யூஸ் பண்ணி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான் இந்த இயற்கை மருத்துவத்தில் நாம் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதில் என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா, மட் தெரப்பி, மசாஜ், ஹைட்ரோ தெரப்பின்னு சொல்லக்கூடிய வாட்டர் ட்ரீட்மெண்ட்ஸ், தண்ணீர் சிகிச்சை, அப்புறம் கலர் தெரப்பி, மேக்னெட்டோ தெரப்பி, அப்புறம் எக்ஸசைஸ் தெரப்பி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா லைக் ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறது மாதிரி, மனசளவில் ஆற்றுப்படுத்துதல், இது எல்லாமே இதில் சேர்ந்து வரப்போது தான் இயற்கை மருத்துவம் அப்படிங்கிற விஷயம் அதில் இருக்குது. ஸோ இதில் இப்போ மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வரைக்கும் மக்கள்கிட்ட இதை பற்றி உள்ள அவேர்னஸ் அதிகமாக வந்திருக்குது. முன்னாடி இருந்த அவேர்னஸுக்கு 50 to 70% அவேர்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது மக்கள்கிட்ட. ஒரு நோய்க்கும் மக்கள் முதல் கட்டமாகவே இயற்கை மருத்துவத்தை நாடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இப்போ ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அலோபதி எடுத்து அலோபதியில் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியலை, வேறு ஏதாவது மாற்று வழி இருக்குதா, மாற்று சிகிச்சை முறை இருக்குதான்னு தேடி வந்த காலகட்டம் மாறி இப்போ முதல்லையே நாங்கள் இயற்கை மருத்துவத்துக்கே போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கூட மக்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இயற்கை மருத்துவம் இந்த கோவிட் காலத்திலேயே இருந்தாலும் சரி, பல நோய்களுக்கு, சுகர், பிபி, அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால், இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லக்கூடிய குழந்தையின்மை வியாதி, பெண்கள் சம்மந்தப்பட்ட வியாதி, ஆண்கள் சம்மந்தப்பட்ட வியாதி, பைல்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க
போன் பெயின், ஆர்த்ரைட்டஸ், இடுப்பு வலி, கை கால் வலி, வெயிட் ரிடக்ஷன் சொல்லக்கூடிய உடல் எடையை குறைக்கக்கூடியது, இப்படி கண்ணு வலி, அப்புறம் முடி கொட்டுறது, ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு, இப்படி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து நேச்சுரோபதி வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அவ்வளோ அழகாக ஒர்க் ஆகுது. ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து பேஷண்ட்ஸ் வந்து ஒரு டாக்டர் இந்த இடத்துல ஒரு டீச்சராக இருப்பாங்க, ஒரு எஜுகேட்டராக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும் நம்ம. ஏன்னா மக்களுக்கு வந்து அதன் அடிப்படையில் உள்ள ஒரு அவேர்னஸ் வந்து இல்லை. அந்த அவேர்னஸை கொடுக்க ஆரம்பித்த உடனே மக்கள் வந்து மாற ஆரம்பிச்சிருவாங்க. ஒன்ஸ் மக்களுக்கு அவேர்னஸ் கிடச்சி மாற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க இயற்கை மருத்துவத்தை ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான இயற்கை மருத்துவம் எந்த பிரின்சிபல்ஸ் அடிப்படையில் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமகாபூதங்கள். பஞ்சமகாபூதம் எதுனா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இது எல்லாமே கூடுனாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை உடலில். ஸோ கூடுநாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு எக்ஸாம்பிள், உங்களுடைய நிலம் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து உடலில் உள்ள சதை, எலும்பு, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள். ஸோ கூடுனா பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி வந்துடுது, குறைஞ்சி போயாச்சுன்னா மால் நியூட்ரிஷியஸ், உடல் எடை குறைவு, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்துடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூச்சு பிரச்சனை வருது, ஒழுங்காக அந்த காற்று உள்ளே போய் வழியில் வரலைன்னா பிரச்சனை ஆகுது. நெருப்பு சக்தி, வயிற்றில் டைஜஷன் கம்மியாக ஆகுறதுக்கு நெருப்பு சக்தி குறைவாக இருந்ததுன்னா காரணமாக இருக்குது. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம், எந்த ஒரு பொருளும் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் அதில் வந்து மெட்டபாலிசம் கரெக்டாக இருக்கும், இன்னும் நோய் நொடி இல்லாமல் நம்ம போக முடியும். இதனால் நம்ம இந்த மகாபூதங்கள், 5 மகாபூதங்களும் சரியாக நம்ம உடலில் இருந்தாலே பாதி நோய்களை நாம் சமாளிக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம சரியான ஆகாரம், சரியான நீர், சரியான தூக்கம், சரியான எக்ஸசைஸு அல்லது உடற்பயிற்சி அல்லது உடல் வேலைகள், இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும் போதே பாதி நோய்களை நாம் வந்து சமாளிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை பற்றி பார்ப்போம். நிறைய பேருக்கு இயற்கை மருத்துவத்தினால என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. இயற்கை மருத்துவங்கிறது லாங் டைம் ப்ராசஸில் இருக்கக்கூடிய டிசீசஸ், அதாவது க்ரானிக் டிசீசஸ்ன்னு சொல்லக்கூடிய நீண்ட நாட்கள் வரக்கூடிய வியாதிகள், சுகரு, பிபி, இந்த மாதிரியான நோய்களுக்கு பெஸ்ட் மெடிசன். இதுவே வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் அக்யூட் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இன்ஜுரி ஆகிடுச்சு, ஒரு சூச்சர் போட்டு தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலை, இல்லை ஒரு சர்ஜரி பண்ணி தான் ஆகணுங்கிற கட்டாய சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம அலோபதியை ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். அது வந்து ஒரு எமர்ஜென்சி மெடிசன். அலோபதிக்கு சரியான ஒரு வார்த்தையே எமர்ஜென்சி மெடிசன் தான். அந்த எமர்ஜென்சி மெடிசன் நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஆனால் தொட்டதுக்கும் தொழுத்ததுக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் தலைவலியா பேராசிட்டமால் போடு, பல்வலியா பேராசிட்டமால் போடு, இடுப்பு வலியா பேராசிட்டமால் போடு, கை கால் மூட்டு வலியா பேராசிட்டமால் போடு, இப்படிப்பட்ட நிறைய மக்களோட எண்ணங்கள் இப்படி இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் பேராசிட்டமால் போடுறது. ஈவன் டாக்டர் கூட அவங்க விசிட் பண்ண மாட்டாங்க, எடுத்த உடனே பேராசிட்டமால் போட்டுடுறது. அப்படி போடும்போது ஒரு நோய்க்கு பல நோய்க்கு இந்த ஒரு மாத்திரையே வந்து சரி பண்ணணும்னா எதுக்கு இவ்வளோ ஒரு 3000க்கு மேலே மாத்திரைகள் இருக்குது இன்னைக்கு. ட்ரக் கம்பெனிஸ்லேருந்து அந்த மருந்துகள் வந்து வந்துட்டு இருக்கு, ஜெனரிக் மெடிசன்லேருந்து. ஸோ இந்த மருந்துகள் வந்து ஏன் அவங்க கண்டுபிடிக்கணும்? இந்த ஒரு மாத்திரையே பல நோய்களை சரியாக்கும்னா கொஞ்சம் யோசிங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த மாத்திரைகளை தொடர்ந்து போடும்போது லிவர் ப்ராப்ளம் வருது, லிவர் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருது. பேராசிட்டமாலை நீங்கள் 5 வருடங்களுக்கு மேலே போட்டிங்கன்னா லிவர் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் சரியாக இல்லாத பட்சத்தில் ஒபிசிட்டி வருது, பல நோய்களை உண்டாக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, யூடியூப்ல இருந்து அல்லது உங்களுக்கு வரக்கூடிய மீடியாஸ்லேருந்து வரக்கூடிய உணவு பழக்க விளக்க மெத்தட்ஸு, நிறைய வேலைகளை என்னை இரிட்டேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது. பேஷண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் வந்து யூடியூப் சேனலில் பார்த்தோம், இல்லது எங்கேயாவது யாராவது எனக்கு இதை சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க சொன்னாங்க, சைடில் உள்ள வீட்டுக்காரங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டயட்டை வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ரீசெண்டாக ஒரு பேஷண்ட் வந்து சொல்கிறாங்க, வேப்பிலை, வேப்பிலை, கருவேப்பிலை, கொய்யா இலை இதெல்லாம் போட்டு நான் ஒரு கஷாயம் காய்ச்சி கிட்டத்தட்ட நான் 90 நாள் எடுத்துட்டேன், எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, அப்படியே கண்டினியூ பண்ணி 6 மாதம் எடுக்க ஆரம்பித்தேன், இப்போ எனக்கு வந்து முடியலை, என்னோட கிட்னியில் ஃபங்க்ஷன் மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. இவங்க செஞ்ச தப்பு அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, அதெல்லாம் மறந்துடுறாங்க. யாரோ ஏதோ சொன்னதுக்காக செய்கிறாங்க. ஆனால் கடைசியில் வந்து பாவப்பட்ட கருவேப்பிலை மேலேயும் வேப்பிலை மேலேயும் அல்லது அந்த கொய்யா இலை மேலேயும் பழிய போடுறாங்க. எனக்கு கிட்னியை ஃபெயில்
ஃபெயிலியர் ஆகக்கூடிய நிலைமை வந்துடுச்சுன்னு. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, எங்கேயோ போய் ஒரு அலோபதி டாக்டர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்குறாங்க. எப்படி, நான் சித்த மருந்து எடுத்தேன், ஆயுர்வேத மருந்து எடுத்தேன், ஆனால் வந்து எனக்கு இப்போ கிட்னி ப்ராப்ளம் வந்துடுச்சு, லிவர் ப்ராப்ளம் வந்துடுச்சு, எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடுச்சுங்கிறாங்க. நான் முக்கியமாக லிவர் ப்ராப்ளத்தை சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், உங்களுக்கு நீங்கள் எடுத்த டாக்டர் வந்து ஒரு குவாலிஃபைட் டாக்டரா? முதல்ல நீங்கள் குவாலிஃபைட் டாக்டர் கிட்ட தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அந்த டாக்டரை கேள்வி கேட்கக்கூடிய முழு அதிகாரமும் உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக 100% நீங்கள் அவங்களை கேட்கலாம். நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்களே, எனக்கு இப்போ லிவர் இப்படி ப்ராப்ளமாக இருக்குது, நீங்கள் கேட்கலாம். நீங்கள் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் போகிறது வந்து ஒரு குவாலிஃபைடா? இன்னைக்கு நிறைய பேர், ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முக்குக்கு முக்கு இயற்கை வைத்தியம், ஆயுர்வேத வைத்தியம், சித்த வைத்தியம்னு போர்டு போட்டிருக்காங்க. உண்மையிலே அங்கே இருக்கக்கூடியவங்க குவாலிஃபைட் பர்சன்ஸே கிடையாது. 2 நாள் படித்தவனும் 3 நாள் படித்தவனும். அக்கிபஞ்சர்னு ஒரு விஷயம் இருக்கிறதுலே ஒரு நல்ல விஷயம் அது, ஓகேங்களா? ஸ்ரீலங்கா, சைனா அந்த மாதிரி இடத்துல இருந்து அது வந்து ஃபாஸ்ட்டாக வளர்ந்துக்கிட்டு இருந்த ஒரு மெடிசன் இந்த அக்கிபஞ்சருங்கிறது, அக்கிப்ரெஷருங்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5 நாள் கோர்ஸ், 10 நாள் கோர்ஸ், 1 மாத கோர்ஸ்னு கொடுத்து மக்களை வந்து ஏமாற்றி அந்த மக்களை நீங்களும் மருத்துவர் ஆகலாம், நீங்களும் வந்து ஹீலர் ஆகலாம், தெரபிஸ்ட் ஆகலாம்னு சொல்லி போர்டு போட்டு 600 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு அந்த கோர்ஸை விற்பனை பண்ணி இன்னைக்கு ஊர் ஃபுல்லாக அக்குபஞ்சர் டாக்டர்ன்றாங்க. அவங்க 5 நாள் படிச்சுட்டு எப்படி சார் அக்குபஞ்சர் டாக்டர் ஆக முடியும்? அப்படி படிக்கலதா இருந்திருந்தால் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் 5.5 வருஷம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. 5.5 வருஷம் எதுக்கு சித்தா, ஹோமியோபதி, ஆயுர்வேதா, யுனானி அல்லது நேச்சுரோபதி அண்ட் யோகாவை நாங்கள் படிக்கணும், இல்லது MBBS டாக்டர்ஸ் படிக்கணும்? ஒரு சின்ன விஷயம், 1000 ரூபாயில் படிச்சுட்டு போக விஷயத்தை 5.5 வருஷம் வேஸ்ட் பண்ணி இத்தனை லட்சங்களை நாங்கள் வேஸ்ட் பண்ணி ஏன் படிக்கணும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 5 நாளில் படிக்கக்கூடியது அந்த 5 நாளுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி இருக்கும், அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான ஆட்களால் ஒழுங்காக அக்கிபஞ்சர் பண்ணக்கூடிய டாக்டர்ஸுக்கு கெட்ட பேர் வந்துட்டு இருக்குது. அது மாதிரி சித்த வைத்தியர்கள் ஒழுங்காக கொடுக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் வைத்தியர்களே ஒழுங்காக கொடுக்குறவங்க இருக்காங்க, அல்லது சித்த மருத்துவர்கள் இருக்காங்க, ஆயுர்வேத மருத்துவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து லிவர் டேமேஜ் ஆன மாதிரி யாருமே இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் சொல்லலை. எங்கேயோ ஒருத்தர் தப்பு செய்யக்கூடியவங்கள்ட்ட போய் லிவர் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா போய் கம்ப்ளைண்ட் சொல்றீங்க. ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போகிறது சரியான பாதையாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நடங்க. செகண்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு உண்ணும் உணவில் இருந்து, உடுக்கும் உடையிலிருந்து, பார்க்கும் பார்வையிலிருந்து வித்தியாசத்தை காமிக்கிறீங்களோ, இயற்கையாக வாழ விரும்புகிறீங்களோ, அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு நீங்கள் நல்லா வாழ முடியும். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சில விஷயங்களை பற்றி நான் பேசணும்னு இப்போ ஆசைப்படுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ரொம்ப ஆசைப்படுறது என்ன, ஐடி பீப்புள் இன்னைக்கு நிறைய பேர் வந்து நம்ம ஊரில் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இன்னைக்கு முக்குக்கு முக்கு இன்ஜினியர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஏதாவது ஒரு கம்பெனியில் கால் சென்டர்ஸ்லையோ, ஐடி ஆஃபீஸ்லையோ, டெவலப்பர்ஸ் ஆகட்டும், ஏதோ ஒரு விதத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து ஒரு 50% 60% பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்டில் போகக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு சிலர் நைட் ஷிஃப்ட்லேயும் பகல் ஷிஃப்ட்லேயும் மாறி மாறி போகக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த நைட் ஷிஃப்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு தூக்கம் வந்து கண்டினியூஸாக ஆல்டர் ஆகிடுது. ஆல்டர் ஆகும்போது என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து சிர்காடியன் ரிதம்த்தோட அவங்க பாடி ஒர்க் ஆகலை. அதாவது சூரியன் உதித்து சூரியன் மறையக்கூடிய விஷயம் தான் சிர்காடியன் ரிதம். அதுக்கு கூட உங்கள் பாடி ஒத்துழைத்து போகலை. அதுவே மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கிடும். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, உங்களுடைய பாடியிலிருந்து டாக்ஸின்ஸ் வெளியில் போகிறதுக்கு நீங்கள் அனுமதிக்கலை. ஏன் அப்படின்னா, லிவர் வந்து வேலை செய்யாமல் பண்ணிடுறீங்க. லிவரோட டைம் என்னென்னா நைட்டு 11 o'clockலேருந்து விடிய காலம் 3 மணி வரைக்கும். ஸோ லிவர் வந்து ஆக்டிவேஷனுக்கான டைம் நீங்கள் கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க. தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய உடலில் சின்ன சின்னதாக சில மாற்றங்கள் ஏற்படும். உடல் சோர்வு, அசதி, கை கால் மூட்டு வலி, உப்பிசம், நெஞ்சு எரிச்சல், ஒழுங்காக டைஜஷன் ஆகாமல் இருக்கிறது, தொப்பை போடுறது, இல்லது உங்களுடைய தொடை பகுதியில் வெயிட் போடுறது, இப்படி சின்ன சின்னதாக பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். இப்படி ஆரம்பித்து பின்னாடி அல்சர் ஆரம்பித்து பின்னாடி வந்து கேன்சர் வரைக்கும் வர்றதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து இந்த நைட் டியூட்டியில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக நீங்கள் நைட் டியூட்டியில் தான் இருக்கணுமாங்கிறத யோசிங்க. இல்லைன்னா உங்களுடைய டைமிங் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா, ஆல்டர் பண்ண முடியுமாங்கிறத யோசிங்க. வேறு வழியே கிடையாது. நாம் வந்து சம்பாதிக்கிறதுக்காக ஓடுறோம், ஆனால் சம்பாதிச்சு என்ன பயன், என்ன பண்ண போகிறோம்? நம்ம வாழ்கிறதுக்காக நாம் சம்பாதிக்கணும். அதுக்கு சம்பாதிச்சு அதை வந்து வீணாக ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் மறுபடியும் கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு நாம் தள்ளக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். செகண்ட் திங் வந்து தேர்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, சன்லைட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சன்லைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சன்லைட்டில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் விட்டமின் டிக்கு வேறு எங்கே சோர்ஸுமே கிடையாது. இன்றைக்கி விட்டமின் D3 அப்படி இப்படின்னு நிறைய மெடிசின்ஸ், ட்ரக்ஸ் வந்துட்டு இருக்கு. இட்ஸ் நாட் பியூர் ஃபார்ம் ஆஃப் விட்டமின் டி அட் ஆல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
ஸோ விட்டமின் டி வந்து ரொம்ப 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 மஸ்ட்டு. ஸோ விட்டமின் டி கம்மியாக இருந்தால் ஃபெட்டிக் வருது, டயர்ட்னஸ் ஆகுது, இன்ஃபர்டிலிட்டி வர்றதுக்கு ரீசனாக இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு ஒரு கிளைண்ட்டுக்கு என்னென்னா விட்டமின் டி இல்லாததுனாலேயே அவங்க கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக கன்சீவ் ஆகாமல் இருந்தாங்க. விட்டமின் டியை கரெக்ட் பண்ணாங்க, தானாக கன்சீவ் ஆகிடுச்சுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இன்னும் விட்டமின் டி வந்து எங்கெல்லாம் ப்ராப்ளம்ஸாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எலும்பு வலினா ஏகப்பட்ட எலும்பு வலியை வச்சுருப்பாங்க. செக் பண்ணி பார்த்தா விட்டமின் டி 5 அல்லது 6 தான் இருக்குது. ஸோ இவங்க வந்து சன்லைட்டில் நிற்கிறது தான் மிக சிறந்த வழி, வேறு வழியே கிடையாது. ஸோ சன்லைட்டில் டெய்லி 1 or 2 hours நிற்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சன்லைட்டுன்னு சொல்லும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்ஸ்க்ரீன் லோஷன். ஸோ சன்ஸ்க்ரீன் லோஷன் போட்டாச்சு அப்படின்னா நீங்கள் வெயிலேருந்து பாதுகாத்துடலாம், யூவி ரேஸ்லேருந்து பாதுகாத்துக்கலான்றாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், உங்களால் கேன்சர்லேருந்து பாதுகாக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த சன்ஸ்க்ரீன் லோஷனில் கேன்சரை உண்டாக்கக்கூடிய கார்சினோஜெனிக் இருக்குது. ஸோ தயவுசெய்து சன்ஸ்க்ரீன் லோஷனை யூஸ் பண்ணாதீங்க. இயற்கையாகவே நீங்கள் சன்லைட்டில் நிற்கிறது ரொம்ப நன்மைக்குரிய விஷயம். சன்னில் போயிட்டு வந்தோன்னே உங்களோட ஸ்கின் டேர்ன் ஆகுது அப்படின்னா இயற்கையிலேயே எலுமிச்சம்பழம் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி வந்து தயிர் யூஸ் பண்ணிக்கோங்க. வந்த உடனே வந்து உங்களுடைய பாடியை வாஷ் பண்ணுங்க. இதெல்லாமே மோர் தென் எனஃப். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் லோஷன் போடுறது அவ்வளோ ஒரு உசிதமான வேலையாக கண்டிப்பாக இருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டயட். ஸோ டயட் வந்து என்ன சாப்பிடணுமோ அதை சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிடக்கூடாது. அதை தெரிஞ்சு சாப்பிட்டாலே பல நோய்களை நீங்கள் தவிர்க்க முடியும். ஸோ என்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸை அதிக கான்சன்ட்ரேட் பண்ணி சாப்பிடுங்க. மைதா, பேக்கரி ஐட்டம்ஸு, சீனி, சுகர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது தவிருங்க. இப்போ வந்து இன்னொரு ட்ரெண்ட் வந்துட்டு இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜங்க் ஃபுட்டை தான் அவங்க எடுக்கிறாங்க. ஜங்க் ஃபுட்ஸில் அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக எடுப்பாங்க. பாலியோ டயட் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி கீட்டோ டயட்ஸ் இருக்குது, அதே மாதிரி இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு ஒரு காலகட்டத்திற்கு நன்மையாக இருக்கும், பிற்காலத்தில் அது பிரச்சனைக்குரிய விஷயம். இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு தெரிந்த ஒருத்தங்களுடைய வீட்டில் நடந்த அந்த பொண்ணு, என்னோட பேஷண்ட்டோட ஒரு பொண்ணு வந்துட்டு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருந்து கிட்டத்தட்ட 17 கிலோ வரைக்கும் குறைச்சி அவ்வளோ குண்டாக இருந்த ஒரு பொண்ணு 17 கிலோ வரைக்கும் குறைச்சி அழகாக நார்மலாக இருந்துட்டு இருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் கன்சீவ் ஆகுது வழி இல்லை. ஏன்னா பாடியில் நியூட்ரிஷியஸ் கிடையாது, ப்ராப்பரான நியூட்ரிஷன் கிடையாது. ஸோ எது எப்படி தேவையோ நியூட்ரிஷன் ப்ராப்பராக தேவை அப்படின்னா பேலன்ஸ் டயட்டுங்கிறது ரொம்ப அவசியம். எவ்வளவு தேவை, கார்போஹைட்ரேட் எவ்வளவு இருக்கணும், கொலஸ்ட்ரால் எவ்வளவு இருக்கணும், அதாவது ஃபேட் நல்ல கொழுப்பு எவ்வளவு இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து ப்ரோட்டீன்ஸ் எவ்வளவு இருக்கணும், விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் எவ்வளவு இருக்கணுங்கிறது தெரிஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு ஐடியா மட்டும் நான் கொடுக்க விரும்புகிறேன். ஒரு தட்டை எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து கால் பகுதி வந்து கார்போஹைட்ரேட் வச்சுக்கோங்க, இன்னொரு கால் பகுதி வந்து புரோட்டீன் வச்சுக்கோங்க, இன்னொரு அதில் வந்து கொஞ்சமாக அந்த கால் பகுதியில் பாதியை வந்து ஃபேட் எடுத்துக்கோங்க, மீதி வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் கிடைக்கக்கூடிய ரிச் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கட்டும். இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரூட் சாலட் அல்லது வெஜ் சாலட் சாப்பிட்டுட்டு ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து ரைஸ் கொஞ்சமாக எடுத்து நிறைய கூட்டு வச்சு சாப்பிட்டீங்கனாலே இந்த விஷயத்தை வந்து நம்ம காம்பன்சேட் பண்ண முடியும். நிறைய கிரெயின்ஸ் காலையில் பார்த்தீங்கன்னா கிரெயின்ஸ் அண்ட் கிராம்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கடலை, பருப்பு வகைகள் இதுக்கெல்லாம் காலையில் டைம் கொடுங்க. மத்தியானம் அது மாதிரி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்க்கு கூட காலையில் டைம் கொடுத்தா ரொம்ப அருமையாக இருக்கும். மத்தியானத்துக்கு வந்து ரெட் ரைஸு, கூட்டு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபிஷ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எடுக்கணும், வேறு வழி இல்லைன்றவங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க, பட் நாட் ஃப்ரைட் ஐட்டம்ஸ். ஸோ அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. பொரிச்சு எடுக்கிறது தவிர்த்துக்கோங்க. இந்த கரிச்சது பொரிச்சது எல்லாமே பின்னாடி பெரிய தலைவினையை கொண்டு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா சிம்பிளான மில்லட்ஸ் எடுத்துக்கோங்க, சிறு தானியங்கள் எடுத்துக்கோங்க. இப்படி செஞ்சிங்கனாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு டயட் வந்து மெயின்டைன் ஆக ஆரம்பிக்கும், வெயிட் மெயின்டைன் ஆகும், பல நோய்களை தவிர்க்கலாம், பல நோய்கள் வராமல் ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ ப்ளஸ் வந்த நோயிலேருந்து விடுபடவும் செய்யலாம். இவ்வளோ நன்மைகள் வந்து இந்த டயட்லேயும் இருக்குது. அதுக்கப்புறம் நேச்சுரோபதியோட முக்கியமான ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி குடிக்கிறது, வாட்டர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர் சிகிச்சை. ஸோ தண்ணி குடிக்கிறது எவ்வளோ குடிக்கணும், 3 to 4 liters கண்டிப்பாக குடிச்சிடுங்க. சுடு தண்ணி குடிக்கணும்னா பச்சை தண்ணி குடிக்கணுமா, நிறைய டவுட்ஸ் இதில் தான். நீங்கள் வந்து இந்த RO வாட்டர் எடுக்கிறீங்க அல்லது ஒரு வாட்டர் ஃபில்டர் வாட்டர் எடுத்து யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முட்டு வலி வரும், மாற்றிக்கிறதே கிடையாது. டேஸ்ட் மேக்கர் ஆட் பண்ணி இன்னைக்கு பாட்டில்ஸில் கொண்டு வந்து போடுறாங்க, வேஸ்ட். அதில் ஒன்றுமே கிடையாது. செத்த தண்ணிக்கு எப்போ உயிர் இருக்கிறோ அப்போ வந்து அதில் ஆக்சிஜன் இருக்கும். ஆனால் நீங்கள் குடிக்கிற தண்ணியில் ஆக்சிஜனே கிடையாது. தென் எப்படி அது வந்து தண்ணின்னு கூப்பிட முடியும்? அப்படிப்பட்ட ஒரு பொருளை தான் இன்னைக்கு கேன் வாட்டர்லையும் அல்லது RO வாட்டரையாகவும் நீங்கள் குடிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ தயவுசெய்து அதை வந்து தவிருங்க. இன்னைக்கு நிறைய ஆர்டிகல்ஸ், நிறைய வீடியோஸ் இதை பற்றி வந்துட்டு இருக்குது. RO வாட்டரோட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பெட்டர் உங்கள் ஊரில் உள்ள கிணத்து தண்ணி அல்லது ஊற்று தண்ணியை எடுங்க. அந்த தண்ணியை எடுத்து மண்பானையில் சேமித்து வைங்க.
ஒரு நாள் ஃபுல்லாக அதை மண்பானையில் சேர்த்து ஒரு ஹார்ட்லி ஒரு 2 hours இருந்தாலே அதோட தன்மை மாறிடும். ஒரு நாள் ஃபுல்லாக வச்சிங்கன்னா சூப்பராக மாறிடும். அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் குடிங்க. அந்த தண்ணியை வந்து எடுத்து குடிக்கும்போது அவ்வளோ நன்மை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செம்பு பானை யூஸ் பண்ணுங்கள். முட்டு வலி கை கால் வலியை தவிர்க்கலாம். இன்னைக்கு நைட்டு ஊற்றி வச்சுட்டு நாளைக்கு காலையில் செம்பு பானையிலேருந்து யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு இந்த பைல்ஸை சரி பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் டெக்னிக் மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன். நல்லா போய் குளத்துல உட்காந்து முங்கிருங்க. 1 hour முங்கி எழுந்திரிங்க, பிரச்சனையே கிடையாது. அப்படி இல்லை அப்படின்னா ஹிப் பாத்னு சொல்லக்கூடிய இடுப்பு குளியல் செய்யுங்க. தண்ணியை வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் குளிப்பாட்ட மாதிரி உள்ள டப் இருக்கும் இல்லையா, அதில் தண்ணி நிரப்பி 1/2 hour to 1 hour அதில் உட்காந்து எழுந்திரிங்க. இந்த பைல்ஸுங்கிற வியாதி உங்களை அண்டவே அண்டாது. 100% ட்ரூவான ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து செய்யக்கூடிய எக்ஸசைசஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். லைஃப்பில் வந்து உடற்பயிற்சி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி உடல் உழைப்பு முக்கியம். மண்வெட்டியை வச்சு நீங்கள் வேலை செஞ்சீங்க, உங்களோட தோட்டத்தில் கார்டனிங் பண்ணிங்கன்னா அதை விட மிகப்பெரிய வேலை எதுவுமே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். கார்டனிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய அந்த உடல் வந்து உழைக்க ஆரம்பிக்கும், வேர்வை வெளியில் வரும். நிறைய பேருக்கு வேர்வைனா என்னன்னு தெரியல, பெரிய கொடுமை அதுதான். நிறைய பேருக்கு ஸ்வெட்டிங் ஆயிடுச்சுன்னா ஐயோ என் உடல் இருந்து ஏதோ ஒரு திரவம் சுரக்கிறது ஐயோ அப்படின்றாங்க. ஆக்சுவலி அப்படி இல்லை, வேர்வை வெளியில் வரணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வேர்வை வெளியில் வருது தப்புன்னு நினைக்கிறாங்க. வேர்வை ஸ்மெல் அடிக்குது, எனக்கு தப்பா இருக்கு. வேர்வை ஸ்மெல் அடிக்குதுன்னா நீ தண்ணி குடி, பழங்கள் எடு, காய்கறி எடு. நீ ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்தீங்கன்னா உங்களுடைய வியர்வை ஸ்மெல் அடிக்காது. நீ எப்போ நான்வெஜ் அதிகமாக எடுக்கிறீங்களோ அப்போ வந்து உங்களுடைய வேர்வை ஸ்மெல் அடிக்க தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி எடுத்தீங்கனாலே பாதி ப்ராப்ளம்ஸை ஓவர் கம் பண்ண முடியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து லைக் ஸ்வெட்டிங்கை வந்து ஃப்ரீயாக விடணும். ஒரு வாக்கிங் போயிட்டு வரீங்க அப்படின்னா அந்த ஸ்வெட்டிங் வந்து நார்மல் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து தண்ணி குடிக்கவோ சாப்பிடவோ இல்லாட்டி வந்து குளிக்கவோ செய்கிறது மிக சிறந்த ஒரு வழி. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா வாக்கிங் போகும்போது தயவு செய்து மக்களே தயவு செய்து கேளுங்க. ஏன் அப்படின்னா வாக்கிங் போகும்போது நிறைய பேர் 1 hour கஷ்டப்பட்டு வாக்கிங் போகிறீங்க, போயிட்டு வரும்போதே ஒரு டீ குடிக்கிறீங்க. தென் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் எக்ஸசைஸ் ஆர் வாக்கிங்? என்ன பிரயோஜனம் அதனால? நீங்கள் வந்து ஒரு டீயில் வந்து 12 to 18 கெமிக்கல்ஸ் இருக்குது ஒவ்வொரு பிராண்ட் டீலையும். அந்த கெமிக்கலை நீங்கள் அப்படியே சாப்பிட்றீங்க. ஒரு குடிகாரன் குடிக்கிறவனுக்கும் ஒரு டீ குடிக்கிறவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஏன் அப்படின்னா குடிகாரனை குடியை நிப்பாட்டினா அவனால் நிப்பாட்ட முடியாது, கை வந்து ஆடுது, நரம்பு தளர்ச்சி அடையுது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தான் டீ குடிக்கிறவங்களுக்கும். ஸோ தயவு செய்து டீயை வந்து அதுவும் எஸ்பெஷலி வாக்கிங் போயிட்டு வந்து நான் தயவு செய்து குடிக்காதீங்க. வாக்கிங் போயிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக உட்காந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை அப்படியே மருந்தாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் வேலை செய்யும், மருந்தாக வேலை செய்யும் அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு 2 to 3 glass வாட்டர்ஸ் குடிச்சிருங்க. குடிக்கும்போது அந்த தண்ணி எப்படி குடிக்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துடுங்க. தண்ணியை சுவைச்சு குடிக்கணும். ஈட் யுவர் ஃபுட், அதாவது சாலிட் ஃபுட் இருக்குல்ல அது வந்து லிக்விட் மாதிரி குடிக்கணும், சரிங்களா? அல்லது உங்களோட லிக்விடை வந்து ஒரு கடின உணவு எப்படி சாப்பிடுவீங்களோ அதே மாதிரி சாப்பிடணும். எப்படி அப்படின்னா ஒரு திரவ உணவை வாயில் வச்சு உமிழ்நீரோட கலந்து மெதுவாக மென்று சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டாலே உங்களுக்கு ப்ராப்பரான வேலை நடக்கும், சரிங்களா? வேற ப்ராப்பரான அந்த தண்ணி வந்து அதனோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிக்கும்போது தேய்ச்சி குளிங்க. பெரியவங்க சும்மா சொல்லலை, தேய்ச்சி குளிங்கள் அப்படின்றது. குளிக்கும்போது தேய்ச்சி குளிச்சிங்கன்னா உடல் சூடு பறந்து விடும், பைல்ஸ் உங்களை அண்டாது. உடல் சூடுனால வரக்கூடிய அல்சரு, இன்னும் கொப்பளங்கள், ஸ்கின் ரேஷஸ் இதெல்லாம் வராது, பிம்பிள்ஸ் எல்லாம். ஸோ தண்ணி நிறைய குடித்தாலும் இந்த ப்ராப்ளம்ஸ் ஓவர் கம் பண்ணலாம். கான்ஸ்டிபேஷன் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இந்த கான்ஸ்டிபேஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேதி சிக்கல். ஒரு ஆளுக்கு பேதி சிக்கல் வந்துருச்சு அப்படின்னா அவங்களால அந்த ப்ராப்ளமை ஓவர் கம் பண்ண முடியாமல் வேறு நோய்களை சரி பண்ணவே முடியாது. நிறைய பேர் என்கிட்ட வரக்கூடிய பேஷண்ட் சொல்லுவாங்க இடுப்பு வலிக்குது, முதுகு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடுப்பு வலிக்கும் முதுகு வலிக்கும் முக்கிய காரணம் கான்ஸ்டிபேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலும்பு பிரச்சனை இருக்குது நான் சொல்லலை, ஆனால் பல பேருக்கு பேதி சிக்கல் இருக்கிறதுனாலே முதுகு வலி வருது. அது பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இன்னொன்று நமக்கு டாக்டர்ஸ் கிட்டேயோ இல்லது யார்கிட்டையாவது என்கிட்ட பேதி சிக்கல் இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய பேருக்கு ஒரு ஒரு கூச்சமாக இருக்குது, சங்கூச்சமாக இருக்குது. சரி டாக்டர் கிட்ட எதையும் மறைக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு பேதி சிக்கல் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு காலையில் ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல்ல எழும்பின உடனே 2 to 3 கிளாஸ் தண்ணி எடுத்து குடிச்சிடுங்க. அதுக்கு
அதுக்கப்புறமா ஒரு 1/2 hour கழித்து நல்ல ஒரு ப்ராப்பரான ஃபைபர் ரிச் ஜூஸ், இப்போ எக்ஸாம்பிள் கேரட் ஜூஸ் குடிக்கலாம், பீட்ரூட் ஜூஸ் குடிக்கலாம், இல்லை கீரை ஜூஸ் குடிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் குடிக்கும்போது உங்களுடைய மலத்தை ஈஸியாக வெளியில் தள்ளிடும். அதே மாதிரி முந்தின நாள் நைட்டு வந்து 7 மணிலேருந்து 7:30 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் 10 மணி 11 மணிக்கு தூங்கவும் போயிடணும். அப்படி பண்ணினீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களுக்கு மலச்சிக்கலுங்கிற பிரச்சனை இருக்கவே இருக்காது. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே, இதை மாதிரி ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லிடுறேன். ஹெட்ஏக்கு நிறைய பேருக்கு உள்ள ஒரு பிரச்சனை ஹெட்ஏக்கு. இந்த ஹெட்ஏக்குக்கான முக்கியமான காரணம் பேதிச்சிக்கல். அதே மாதிரி தண்ணி குடிக்கலைன்னா உங்களுக்கு ஹெட்ஏக் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆனீங்கன்னா ஹெட்ஏக் வரும். ஸோ என்ன காரணம் அப்படிங்கிற காரணத்தை தெரிஞ்சு அந்த வேரோடு அந்த காரணத்தை அறுத்து எடுத்துட்டாலே நீங்கள் என்ன செய்யலாம், இயற்கையாகவே நோய் நொடி இல்லாமல் வாழலாம். அதை விட்டுட்டு ஐயோ எனக்கு எப்போ பார்த்தாலும் தலைவலிக்குது. ரீசெண்டாக ஒரு 1.5 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன், 1.5 மாதம் முன்னாடி எனக்கு ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. எல்லா ஸ்கேனும் எடுத்துகிட்டு வந்தாச்சு, பயங்கர ஹெட்ஏக்கு, பையனுக்கு எப்போ பார்த்தாலும் ஹெட்ஏக்காக வந்துட்டுருக்கு அப்படின்னாங்க. என்னென்னு பையன்கிட்ட கேஷீட்டு போட்டு எவாலுவேட் பண்ணும்போது தான் தெரியுது, பையன் தண்ணியே குடிக்க மாட்டேங்கிறான். 1/2 லிட்டர் தண்ணி கூட குடிக்கல. பையனுக்கு கிட்டத்தட்ட 18 வயசு ஆகுது. 18 வயசு பையன் வந்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணி கூட ஒரு நாள் குடிக்கலைன்னா எப்படி தலைவலி வராமல் இருக்கும், பேதி சிக்கல் இருக்குது, எப்படி இல்லாமல் இருக்கும். இதை விட இன்னொரு குடும்பம் உங்களுக்கு சொல்லணும். 12 வயசு பையனுக்கு 3 தடவை பைல்ஸ் பிரச்சனை வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்? தண்ணி குடிக்க மாட்டேங்கிறான், ஃப்ரூட்ஸ் சாப்பிட மாட்டேங்கிறான், வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டேங்கிறான். ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா சளி வந்துருங்கிறாங்க. அது எப்படி சளி பிடிக்கும்? ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா எனக்கு வந்து எந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாலும் சளி பிடிச்சிடும், அதனால நான் ஃப்ரூட்ஸே சாப்பிட மாட்டேன். அதுக்கப்புறம் அவனுக்கு நான் விழிப்புணர்வை ஏற்படுத்தி எஜுகேட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றான், தண்ணி குடிக்கிறான். இன்னைக்கு அவனுக்கு பைல்ஸுங்கிற பிரச்சனையே இல்லை. என்ன அப்படின்னா, மக்களுக்கு சாதாரணமாக சின்ன சின்ன விஷயங்களை மாற்றினாலே பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இதுதான் பிரச்சனையே. ஸோ முடிந்த மட்டும் இயற்கையாக வாழ்கிறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அதில் முடியாட்டி நீங்கள் அடுத்த ப்ராப்ளத்துக்கு போங்க. ஃபஸ்ட்டே வந்து நம்ம அப்படி இல்லை நான் வந்து எடுத்த உடனே வந்து மாத்திரை போட போகிறேன்னு சொல்கிறது ஒரு ஆரோக்கியமான பயிற்சியாக இருக்காது. இந்த ஒரு டாக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து வந்து பல எபிசோட்ஸில் ஒரு நோய்களை பற்றியும் அல்லது நிறைய டாபிக்ஸ் பேசலான்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோஸில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் தெரிஞ்சுக்க மாஸ்டர் மனோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாக்டரை தொடர்பு கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி கம்யூனிட்டி போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரத்யேகமாக நம்பர் தெரியும். அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.